Second question, rationalize the denominator of 1 divided by 4 root 3 plus root f அப்படின்னு கொடுத்தாங்க. rationalize the denominator அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து டினாமினேட்டர்ல 4 root 3 plus 5 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து மைனஸ்னு போட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணோம். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல 4 root 3 மைனஸ் ரூட் 5 அப்படின்னு இருந்ததுன்னா மல்டிபிள் பண்ணும்போது இங்க பிளஸ்னு போடணும், ஆப்போசிட்டா போடணும் சைனை மட்டும். இப்போ 1 டிவைட் பை 4 root 3 plus 5 இருக்கா, இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மைனஸ்னு போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 root 3 minus 5 minus root 5 divided by 4 root 3 minus root 5 அப்படின்ட்டு போடணும். இங்க மைனஸ்ல இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ்னு போடணும், இங்க பிளஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ்னு போடுறோம். ஸோ 1 into 4 root 3 minus root 5 போட்டா அதே தான் வரும். இங்க வந்து எப்படி இருக்குன்னா 4 root 3 plus root 5 4 root 3 minus root 5 இருக்கு. a plus b into a minus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. a plus b into a minus b னா a square minus b square. அதனால 4 root 3 the whole square minus root 5 the whole square அப்படின்னு போடுறோம். நியூமரேட்டர் அப்படியே போட்டுறோம். இப்போ வந்து 4 square வந்து 16. இப்போ root 3 the whole square னா அந்த root 2 power 2 கேன்சல் ஆயிரும், 3 மட்டும் இருக்கும். அதே மாதிரி root 5 the whole square ல root 2 power 2 கேன்சல் ஆயிரும், 5 மட்டும் இருக்கும். இப்போ வந்து நியூமரேட்டர் அப்படியே போட்டுறோம். 16 into 3 வந்து 48, 5 வந்து அப்படியே போட்டுரும். 48 minus 5 வந்து 43. அவ்வளவுதான்.